சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டா கல்வி விடாதே, பெண்ணங்கத்தில் ஒட்டிக்கிட்டா கவலைப்படாதே. விளையாடு விளையாடு பிடிக்க பிடிக்க விளையாடு, கொண்டாடு கொண்டாடு குடிச்சு குடிச்சு கொண்டாடு. மரியா சிங்கம் ரெண்டு நமக்குள்ளே நட்பு உண்டு, சேர்ந்ததடா கர்வம் கொண்டு இது பார் நெருப்பு துண்டு. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. காட்டுல மழை பெய்யுதா கேப்பமே திரு சந்திரனே. தமிழர் அல்லாத குழுவில் இந்த மாதிரி அழகாக தமிழ் நடனம் ஆடுவது இங்க இருக்கும் அனைத்து தமிழருக்கும் பெருமை. கை தட்ட கொடுங்க. சரியா சொல்ற. You did your very best. Thank you. Let me think about it. அப்படி இப்படி சொல்லிட்டு இறக்கிட்டா நினைக்கிறேன். இருந்தாலும் பயப்படாதீங்க. அப்ப ஸ்ரீதேவி என்ன சொல்றாங்க கேட்போம். இந்த போட்டியில அவ்வளவா குத்து டான்ஸ் நம்ம பார்க்கல. இவங்க அதை பண்ணிருக்காங்க. அது நிச்சயமா ஒரு கமெண்டபிளான விஷயம். அந்த குத்து டான்ஸ் அது உண்மைதான். அந்த மலைக்காரன் எஸ்பெஷலி யூ வாண்ட் அந்த குத்து வெரி குட் குத்து. சரி உனக்கு புரியல முத்து கேட்போம். நீங்க சொல்லுங்க. ஆனா நினைக்கிறேன் உங்க காஸ்டியூம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. பட்ஜெட் பிரச்சனையா? ஏன் காஸ்டியூம்? பட்ஜெட் பிரச்சனை இல்ல. இது நாங்க எப்போதும் போல்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். This is to show vibrant in our dance, vibrancy. கலர் நல்லா இருக்கு நிச்சயமா. ஆனா இன்னும் கொஞ்சம் டிவிக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டரா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. Because இந்த டான்ஸ்க்கு நாங்க கேஷுவலா போடலாம்னு இருக்கோம். This is a casual concept. மியூசிக்ங்கிறது இசை நம்ம வாழ்க்கையிலே இருக்குது. So it's a casual stuff. கேஷுவலா காமிக்கணுங்கிறதுக்காக ஹிப் ஹாப் ஸ்டைல இப்படி வந்திருக்கோம். ஓகே நீங்க என்ஜாய் பண்ணி ஆடுறீங்கன்னு தெரியுது. That's very good. Thank you. எல்லாமே கேஷுவலா பண்ணிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இருந்தாலும் உங்களை பத்தி அங்க யாரோ காத்துட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. உதயா சொல்லுங்க. சரி இங்க இவங்க குரூப்ல இருந்து கிடைக்கிற சப்போர்ட் விட இந்த அரங்கம் முழுவதும் போடி குரூப்க்கு பலத்த கைத்தட்டு கிடைக்குது. இதுல இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுது. இவர் உட்கார்ந்து இருக்கும் போதே எந்திரிக்கவான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இப்ப தெரியுது. தமிழ் பேசுறீங்களா? சரி நீங்க போடி குரூப் டான்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்னதா இருந்தாலும் நல்லதான ஆடுறாங்க. சின்னதா இருந்தாலும் நல்லதா ஆடுறாங்க. சரி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பண்ணிட்டீங்களா முதல்ல? பண்ணியாச்சா? சரி ரொம்ப சந்தோஷம். படி பேக் டு யூ. சரி இந்த சுற்றில்